அடுத்து கருணை உள்ளம் படைத்தவரெல்லாம் கர்ண பரம்பரை. கருணைக்கே அரசரான இவர் கவியரசருக்கு கவிதாஞ்சலி படைக்க வருகிறார். கிராமத்து மண்ணிலிருந்து பண தேடலை சுவாசிக்க சிங்கை வந்த இவர் தமிழ் தேடலை சுவாதித்து தன்னை எங்களோடு இணைத்துக் கொண்டவர். உழுதவன் கண்ணீரை அழுதே துடைக்கிறது வானம் என மழை தண்ணீருக்கு முன்னுரை எழுதிய ஒரு முழு வேக கவிஞன். ஆதங்கங்கள் நிறைந்த இந்த இளைஞன் சில சமயம் கவி மேடைகளில் ஆர்வ மிகுதியால் ஆவேசப்படுவதுண்டு. அடுத்து ஊனா குடிகாட்டைச் சேர்ந்த கருணாகரசு உங்கள் முன் கவியரசு கண்ணதாசனுக்கு கவிதாஞ்சலி படைக்க வருகிறார். திரு கருணாகரசு. அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை என்பதொரு புள்ளி, அங்கே சீர்கவிக்கு நீதானே பள்ளி. உன் தவ கவிதை அத்தனையும் தமிழுக்கு மனம் சேர்க்கும் மல்லி சுவை நெல்லி. சிவகங்கை என்பதொரு புள்ளி, அங்கே சீர்கவிக்கு நீதானே பள்ளி. உன் தவ கவிதை அத்தனையும் தமிழுக்கு மனம் சேர்க்கும் மல்லி சுவை நெல்லி. ஏட்டாடே கற்றவையோ கொஞ்சம், எனினும் என் மொழியின் வார்த்தைக்கா பஞ்சம். உன் பாட்டதுவோ தேனோடு பால் கலந்த தீன் சுவையை மிஞ்சும் தமிழ் கொஞ்சம். பார்த்தெடுத்த வார்த்தைகளை சேர்த்து அதை பக்குவமாய் பானூலில் கோர்த்து நீ பார்த்தெடுத்த கவிமாலை வாழுகின்ற கவிச்சோலை இன்றும் இனி என்றும். உன் சிரிப்பில் மழலை மனம் கண்டேன், உன் உயர் குணத்தை வியந்தேதான் நின்றேன். நீயோ தன் உழைப்பின் செல்வமெல்லாம் தந்தருளி வாழ்ந்த கவி வள்ளல் தமிழ் துள்ளல். அரசியலில் அம்பாக பாய்ந்தாய், அங்கே அகசூழ்ச்சி செய்கையிலாய் வீழ்ந்தாய். பின் தரமான படைப்புகளை தந்திடவே தமிழ் பக்கம் சாய்ந்தாய், கவி வேந்தாய். புகழுக்காய் நாத்திகனாய் திரிந்தாய், சில புரிதலினால் அதை விட்டு பிரிந்தாய். பின் அகம் மகிழ பக்திப்ப ஆயிரமாய் புனைந்தேதான் மகிழ்ந்தாய், உள்ளம் நெகிழ்ந்தாய். கண்ணதாசன். திரை இசை பாடலுக்கு முகவரி. இன்று எழுதுவோர்கள் தெரிந்திருக்க வேண்டிய முதல் வரி. இவர் கலியுலகின் கவியவதாரம், அதற்கு அவர் புனைந்த கவியே ஆதாரம். கவியரசே, பாமரனும் உன் பாட்டில் பசி மறப்பான், பல கற்ற பண்டிதனும் உன் பாட்டில் துயில் துறப்பான். நல்லிசையில் மிதந்து வரும் நற்றமிழ் பாடலுக்கு நீ திறப்பான், இனி உன் போல் திரைத்துறைக்கு எவன் பிறப்பான்? கவியரசே, நீ காதலை எழுதினால் அதில் கண்ணியம் இருக்கும், நம் பெண்ணியம் இருக்கும். இன்றெல்லாம் காதல் பாடலில் ஒரு கண்ணியமும் இல்லை, கேட்போருக்கு புண்ணியமும் இல்லை. இதில் பெண்ணியத்தை எங்கே தேடுவது? அது பெயருக்கு எதையோ பாடுவது. சோக பாடலிலும் சொல்லமுது தந்தாய், கேட்போர் மனதிற்கு ஆறுதலாய் நின்றாய். அது இதயத்தை மெல்ல வருடிவிடும், மன இன்னலை முழுதாய் திருடிவிடும். தத்துவ பாடல்களில் நீ தனி முத்திரை பதித்தாய், அதை கேட்போரின் உள்ளத்திற்கு எழுச்சியை அளித்தாய். இன்றைய தத்துவத்தை என் கவியே நீ கேட்டிருந்தால் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இந்த தத்துவத்தை கேட்டதனால் ஓடுதடா சாமி என்று இதயம் வலித்திருக்கும், எழுத துடித்திருக்கும். தாழையாம் பூ முடிச்சு
தடம் பார்த்து நடை நடந்து நீ சொன்ன கவிகாலம் போச்சு. இங்கே கடவுளுக்கே காகித பூதான் என்ற கலிகாலம் ஆச்சு. மாறிதான் போச்சுதையா உலகம். இது நவ நாகரிகம் செய்து வச்ச கலகம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்பது உன் கொள்கை. கிளையில்லா மரத்தில் உச்சி வரை கூடு கட்டி ஒப்புக்கு வாழ்கிறோம் உயிர் சிறகை ஒடித்துக் கொண்டு. உன் முழு பாட்டிலும் தமிழ் நிறைந்திருக்கும். இன்றோ முடிந்த மட்டும் தமிழ் ஒளிந்திருக்கும். பருவ பெண்ணின் உருவ பொலிவை உருவ பொலிவை அழகியலோடு ஒப்பிட்டது அன்றையவும் பாடல். பருவ பெண்ணின் உருவ பொலிவை அழகியலோடு ஒப்பிட்டது அன்றையவும் பாடல். இன்று அவள் அழகியலை ஒதுக்கிவிட்டு அகழ்வாராய்ச்சி செய்து படம் வரைந்து பாகம் குறித்து பண்பில்லா ஓலமிடுகிறார்கள். அழகியலை ஒதுக்கிவிட்டு அகழ்வாராய்ச்சி செய்து படம் வரைந்து பாகம் குறித்து பண்பில்லா ஓலமிடுகிறார்கள். நம் மரபை ஏலமிடுகிறார்கள். இதையெல்லாம் காணக்கூடாது என்றுதான் தமிழ் மறந்து கவி துறந்து எங்கோ மறந்து சென்றாயா? கவியரசே, உன் கண்ணனை இன்னொரு அவதாரம் எடுக்க சொல். இப்படி பொறுப்பட்டு எழுதுவோரை போட்டு தள்ள. தீராத விளையாட்டு பிள்ளை நீ, தீந்தமிழில் படர்ந்திட்ட முல்லை. மொழி தேராக வளம் வந்து தேன்கவியில் நீ தந்த சொல்லை மறப்போர் இல்லை. எண்ணற்ற வடிவத்தில் இடைத்து தமிழை எங்களுக்கு தந்திட்டாய் குழைத்து, அதை மண்ணுலகம் உள்ளவரை மக்களெல்லாம் வியந்தேதான் படிப்ப கடை பிடிப்ப. உன் எடுத்து எதிரிக்கும் பிடிக்கும் கவியே, உன் மறைவால் அவர் நெஞ்சும் துடிக்கும். நல்ல பண்ணமுது பாவலனின் பாதத்தில் கண்ணீரை வடிக்கும் கவி படிக்கும். காலனவன் செய்திட்ட சூழ்ச்சி, தமிழ் கவிதைக்கு நேர்ந்திட்ட வீழ்ச்சி. இந்த ஞானமெல்லாம் ஒளி தந்த ஞாயிறான உனை கொன்ற காலன் கொடுங்கோலன். இறைவா, கவியரசரை அழைத்துக் கொண்ட காலனுக்கு நஞ்சலி. இறைவா, கவியரசரை அழைத்துக் கொண்ட காலனுக்கு நஞ்சலி. காலன் சென்றும் கவிதையால் வாழும் கவியரசருக்கு என் அஞ்சலி. நன்றி. ஊனா குடிகாடு கருணாகரசு நடுகின்ற வார்த்தையெல்லாம் நறுக்கென்று இருக்கும். ஆனால் ஆசான்களும் பெரிய கவிஞர்களும் அமர்ந்திருக்க அரங்கம் என்பதாலே தான் மிகவும் கவனமாக அவர் கவிதையை படித்தார். அழுத்தம் இருந்தது, ஆதங்கம் இருந்தது. கருணாகரசுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.